ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே சுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருப்பவர் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். ஆபிரகாமை கொண்டு வருகிறார். நம் முன்னோடிய தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவர் கிரியையின் ஆள் அல்ல, விசுவாசத்தினாலே வந்தவர் என்று சொல்லி அவர்களோடு கூட அந்த விசுவாசத்தை குறித்து பலப்படுத்தும்படி அவர்களோடு கூட பேசுகிறார். ஆபிரகாம் தன்னிடத்துல விசுவாசத்தை பயன்படுத்துகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புகிறார். அதுபோல தேவன் நம் எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் உள்ள விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்துகிறார். பார்க்கிறோம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்த்தால், யாரெல்லாம் விசுவாசத்தில் முழு இருதயத்தோடு நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஏனென்றால் அவருக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன்னிலிருந்து ஒரு சந்ததியை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள், வயது சென்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் சரீரம் செத்து போனது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பார்க்கிறோம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1-15 வரை வாசிக்கும் போது நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாமை கூப்பிட்டு தேவ தூதர் சொன்னார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றால், அப்போது அவர், ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன், அப்போது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார்கள். சாராவுக்கு பின்புறமாக கூடாரத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆவியால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமாய் என பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெற இமையோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமேன். கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவார் என்றால், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், செயல்பாடுகள் மாறி இருக்கலாம், வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் நடக்காத மாதிரி இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. சூழ்நிலை பார்த்து கொள்ளக்கூடாது. சூழ்நிலை பார்த்து நம்ம முடிவெடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பண்ணி நம்ம நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இன்று விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசம் உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? விசுவாசம் உள்ள ஜீவியம் இருக்கிறதா? நம்ம கிட்ட பணம் இருக்குது, உடனே போய் வாங்கிடுறோம், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துடுறோம். அதுவல்ல. விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம் என்று அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தில் பெற்று வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் கர்த்தரிடத்துல கேட்டு நாம் செய்யறவர்களா இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அது ஒரு கப்பல் பிரயாணம் போல இருக்கிறது. அவர் கப்பல் ஏறி போகிறார். அங்கே அவருக்கு அநேக சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, ஆனாலும் சந்தேகங்கள் வருகிறது, பயங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக அந்த காரியங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்பிக்கொண்டே இருக்கிறார், விசுவாசத்தோடே இருக்கிறார். அந்த பாதை அவ்வளவு ஈஸி அல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது அவ்வளவு ஈஸியானது அல்ல, சுலபமானது அல்ல. தேவ பிள்ளைகளே, கடினமானதுதான். நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். காற்று வரும். அந்த கப்பல் வழியாய் போகும்போது, கடல் மார்க்கமாய் போகும்போது அநேக காற்றுகள் வீசும். சூழ்நிலை சாதகமா இருக்காது, போய் சேருமோ என்ற ஒரு பயம் உண்டாகும், சோதனைகள் உண்டாகும்.
ஆனால் ஆபிரகாமும் அப்படித்தான் அந்த கப்பல் என்ற அந்த விசுவாச கப்பல்ல போய் கொண்டிருக்கிறார். ஆனால் பெரிய காற்று அடிக்கிறது, அவருக்கு சந்தேகம் வருது, பயங்க வருது, சோதனைகளும் உண்டாகிறது. ஆனா இவை எல்லாமே தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கும். சில வேளைகளில் அது சில வேளையில் விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதை வைத்து நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. என்னடா நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறோமே, இதுக்கு சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கூட இருக்கிறவர்கள் சாதகமா இருக்க மாட்டேன்றாங்களே, அது சாதகமா நடக்குது, இது சாதகமா நடக்க மாட்டேங்கிறதே என்று காரியங்களை நாம் என்ன பண்ணிவிடக்கூடாது, முடிவெடுத்து விடக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், நீங்கள் நானும் அதை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் கப்பலை போன்ற வாழ்க்கையில போய்கொண்டே இருக்கிறது. விசுவாசமாகிய கப்பலுக்கு தேவனையே மாலுமியாக பெற்றிருக்கிறார். அந்த கப்பல்ல நம்ம யாரை நம்பணும்னா, மாலுமி தான் கரை சேர்க்கிறவர். அப்ப மாலுமி என்கின்ற இயேசு உங்க கப்பல்ல இருக்கணும், உங்க குடும்பத்துல இருக்கணும், உங்க ஊழியத்துல இருக்கணும், உங்க பிசினஸ்ல இருக்கணும், உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கணும். அப்பதான் அவர் உங்களை வழிநடத்த முடியும். உங்க கப்பல்ல யாரு மாலுமியா இருக்கிறாரு, யாரு வழிநடத்துறாரு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசமாகிய கப்பலிலே இயேசு இருந்தா தான் அதை கரை சேர்க்க முடியும் என்று ஆபிரகாம் முழு நிச்சயமா நம்பிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசமாகிய கப்பலுக்கு தேவனையே மாலுமையாக பெற்றிருக்கிறார். தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். தேவன் தன்னை எப்படியாவது கரை சேர்த்து விடுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார். தன் ஜீவிதத்தில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கோ பயங்களுக்கோ போராட்டங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய சர்வ வல்லமையை சார்ந்து அவரையே நம்பியிருந்தார். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அந்த கப்பல் அங்க போய் சேரணும்னா மாலுமிய நம்புறாங்க சொன்னாங்க. அதே போல இயேசு உங்க வாழ்க்கை என்ற கப்பல்ல இருப்பார் என்றால், நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு போய் கரை சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்பருக்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை விசுவாசித்தான். பாருங்க, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல கூட இயேசு கூட சில காரியங்களை சொல்லுகிறார். நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 5-10 வசனங்களை வாசிக்கும் போது 100க்கு அதிபதி அங்க எப்படி விசுவாசமா இருக்கிறது பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதி கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுகமாவான். பாருங்க, இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்படுறாராம். தமக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, விசுவாசத்தை குறித்து யாரான அவங்களை கர்த்தரே புகழுகிறார், இயேசு கூட புகழுகிறார். யாரான விசுவாசம், ஆகவே தான் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அந்த 100 வீட்டுக்கு ஆண்டவர் வரன்றாரு. சரிப்பா, நான் வேலைக்காரனை சுகமாக்குவேன். இல்ல ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பொழுப்பான். அவன் வேலைக்காரன் எங்கேயோ இருக்கிறாரு, இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாரு, கப்பர்நகூம்ல. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். இயேசு ஒரு வாய் தந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுத்தமாகும். பாருங்க, இயேசுவே ஆச்சரியப்படுறாரு, அவனை குறித்து பெருமையா பேசுறாரு ஆண்டவர். அப்போ யாரெல்லாம் விசுவாசமா நம்ம வாழ்றோமோ நம்மளை குறித்தும் கர்த்தர் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார். என் பிள்ளைங்க பாருங்க விசுவாசத்துல வளர்றாங்க, விசுவாசத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் மகிழ்ச்சியோடு இருப்பார். பாருங்க, அவன் ஜாதிகளுக்கு தகப்பனவனை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். ஏதுலன்னா எதுவுமே கிடையாது. 2 பேருக்கும் சரீரம் செத்து போய் சொல்லுது. அவன் விசுவாசத்திலே பலவனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அது நினைக்க கூட இல்லையா. கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார், அவர் செய்வார். ஆகவே இவருக்கு 100 வயசாகுது, 99 வயசாகுது, அந்த அம்மாக்கு அதிகமா வயசாகுது, அதை பறித்து அவங்க கவலையே படல. ஒருவேளை அந்த அம்மா சொல்லும் போது, கர்த்தர் சொல்லும் போது சொன்னாங்க, நான் கிழவி ஆயிட்டேன் ஐயா, எங்க வீட்டுக்காரர் முதிர் வயது ஆயிட்டாரு, எங்க சரீரம் செத்து போச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்காது இல்லையா. இதுதான் உண்மைதான், இது இயற்கையின் நீதி.
இயற்கையாகவே ஒரு மனிதர்களுக்கு என்ன ஆகும், 100 வயசு ஆயிடுச்சுன்னா, 99 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் அங்க ஒன்றுமே இல்லாதவைகளை குறித்து அழைக்கிறார். 4:17 ரோமர்ல வாசிக்கும் போது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்பட்டேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பத்து இல்லாதவைகளை இருக்கிறை போல அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானும். பாருங்க, அன்னே அவர் சொல்ற ஒரு காரியம், விசுவாசமா மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். இதுதான் விசுவாசங்க. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கொடுக்கிறார். அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆகவே தான் நான் கர்த்தரை நம்புறான். எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. நீங்களும் நானும் விசுவாசத்துல ஒருவேளை பலவீனமா இருந்தோமானால், இப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் 100 வயதுல இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாலர்கும் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இது முடியாது, நார்மலா முடியாது. ஆனா அவங்க நம்புறாங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றார் என்று முழு நிச்சயமாய் நம்புறாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவர்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இதுதான் ரொம்ப முக்கியம். சூழ்நிலை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்றோம், மாறாய் நடக்கும் போது, இதுக்கு விரோதமாய் செயல்படும் போது, ஓ கர்த்தர் நம்ம கூட இல்லையோ, கர்த்தர் நம்ம இடத்துல இல்லையோ, நம்ம காரியங்கள் இல்லையோ, அதான் தான் இப்படி நடக்குதோ அப்படின்று நாமும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் நீங்க கவலைப்படாதீங்க. யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எல்லாம் சொன்ன, உங்க சகோதரர்கள் தாய் தாப்பெல்லாம் வணங்குவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா என் நேர்மாறி இவர் ஜெயில இருக்கிறாரு, இவர் ஜெயில இருக்கிறாரு, எப்படி வர முடியும்? ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வந்தது. அதே தேசத்துல கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார். இவர் எல்லாரும் அவர் இடத்துல வந்து பணிந்து குனிந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. நீங்க விசுவாசத்தில் இருக்கணும். விசுவாசத்தில் நீங்க முழு நிச்சயமா தேவனை நம்பணும். சூழ்நிலையை பார்க்க கூடாது, காரியங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நிச்சயமாய் நம்பி வாழ வேண்டும். ஆகவே தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் என்று அவன் முழு நிச்சயமா நம்பினான் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படி நம்புறோமா? இல்ல காசு இருக்குன்னு உடனே வாங்கிடுறோமா? காசு இருக்குன்னு உடனே செஞ்சிடறோமா? அப்படி இல்ல. தேவன பிரியமானவர்களே, நீங்களான தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாக நம்பினான். தேவனை படித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். ஆமேன். நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு தேவனை நம்பி அவர் சொன்ன வார்த்தையை நம்ம விசுவாசி நடக்கும் போது நாம் தேவனை மகிமைப்படுதலா இருக்க வேண்டும். நாம் தேவனை மகிமைப்படுதலா இருப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது நிச்சயமா நிறைவேற்றார் என்று ஆபிரகாம் நம்பினார். இது உடனே நடக்கலங்க. 25 வருஷங்களுக்கு பின்பு இது நிறைவேறுது. 25 வருஷம் ஆகுது. உடனே நமக்கு உடனே நடக்கும். நம்ம தீவிரப்படுறோம், நாளைக்கே நடக்கணும், நாளன்னைக்கே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும். ஆனால் ஆபிரகாம் எப்படி தகப்பனார் என்றால் 25 வருஷங்களுக்கு அவர் விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நீதிமான பிறகு அவனுடைய விசுவாசம் தான் காரணம். ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். நம்ம கொடுத்த குடும்பத்தை நம்ம விசுவாசத்துல வளர்க்க வேண்டும். நம்ம கொடுத்த சபையை விசுவாசத்துல வளர்க்க வேண்டும். நம்ம கொடுத்த வேலையில விசுவாசத்துல நிலைநிற்க வேண்டும். நம்ம கொடுத்த பிசினஸ்ல விசுவாசத்துல நிலைநிற்க வேண்டும். நம்ம கொடுத்த நண்பர்கள் மத்தியில விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி சொல்ல வேண்டும். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆகவே எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான் ஆனாரோ, அதே போல இந்த நாளிலும் நீங்களும் நானும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். முழு நிச்சயமா நம்ப வேண்டும். அப்படி நம்பி நீங்களும் நானும் வாழும்போது அது விசுவாசத்திலே தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,
என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா. நான் அவிசுவாசமா இருக்க கூடாது. விசுவாசத்திலே நாங்கள் வல்லவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய என்பது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களையும் தகுதிப்படுத்துப்பார், உங்களையும் ஆசீர்வாதமா இருப்பார். வருகைக்கு உங்கள் குடும்பத்தை மாற்ற உங்களை சார்ந்தவர்களையும் நீங்க எங்களை அவங்களையும் கர்த்தர் ஆயத்தப்பட்டவராக இருக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியாக இருக்கும், ஆன பலன் நிச்சயமா இருக்கும். கர்த்தர் எந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே வல்லவர்களாக்குவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வாதமாய் தருவாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.